Hello friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரண கொழுக்கட்டை. இந்த பூரண கொழுக்கட்டையில நிறைய விதமான கொழுக்கட்டை இருக்கு. கடலை பருப்பு வச்சு செய்யறது, பாசி பருப்பு வச்சு செய்யறது எல்லாமே இருக்கு. நம்ம இன்னைக்கு சிம்பிளா ரொம்ப சுலபமா அதே நேரத்துல பாரம்பரியமா செய்யக்கூடிய தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் பண்ணிக்கலாம். பூரணம் பண்றதுக்காக நான் ஒரு பேனை சூடு பண்ண வச்சிருக்கேன். இந்த பேன்ல நம்ம 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்த வெல்லம். இதுல கல் மண் எதுவுமே கிடையாது, அதனால நம்ம இதை வடிகட்ட போறதில்ல. வெல்லம் சேர்த்ததும் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு பதம்லாம் வர தேவையில்லை. லைட்டா கெட்டியா வரப்ப நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தேங்காய் அளவான இனிப்பா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இது கொஞ்சம் பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்ப கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. பூரணம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூரணத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா நம்ம பூரணத்துக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். மாவு இப்போ நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இந்த பதத்துக்கு மாவு அரைச்சா போதும். இப்போ நம்ம இதை கிண்டலாம். மாவு கிண்டுறதுக்கு ஒரு கடாயை வச்சிருக்க அடுப்புல. இதுல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நம்ம அரைச்சு வச்ச மாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கை விடாம நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப மாவை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாவு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே கையால நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள பூரணத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி மோல்டு கடையில கிடைக்குது, இதுல கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப இதுல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மோல்டை வச்சுட்டு நம்ம இந்த மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெயை தொட்டுட்டு மாவு எல்லா பக்கமும் பரவற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். மாவை இந்த மாதிரி கேப் இல்லாம எல்லா பக்கமும் பரப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல பூரணத்தை வைக்கலாம். மறுபடியும் மாவு இது மேல நல்லா வச்சு பிரஸ் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக கையால் டச் பண்ணாலே போதும், இது வந்துடும். கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வேக வைக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருந்தேன். இப்போ கொழுக்கட்டை ஒவ்வொன்றா நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.